வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபசர்ஸ் தி வேர்ல்ட் திஸ் வீக் ஸ்லாஷ் மந்த் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மந்த் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து டிசம்பர் மந்த், டிசம்பர் ஆஃப் 2024 என்ன நடந்தது அப்படின்ற மேஜர் இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன் மேஜர் திங் தட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ், ப்ராபப்ளி இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து மே ஈவன் டேக் எ மெஜாரிட்டி ஆஃப் திஸ் வீடியோ அப்படிதான் வந்து சொன்னேன். நான் தி atrocity ஆமா, atrocity of people who are in power can dominate laymen's and citizen of a country. ஓகே, இது உங்களுக்கே தெரியும். பீப்புள் who are in power மற்றவங்கள வந்து என்ன நினைச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கறது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம நாடு நம்ம இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான் பார்க்கணும். அப்படின்னு இருக்கும்போது பீப்புள் இன் பவர் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பார்ட்டி, எந்த பார்ட்டி, டிஎம்கே தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க தான் வந்து பீப்புள் இன் பவர். ஸோ மக்கள் அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு கவர்மெண்ட், பீஸ்ஃபுல், பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிற ஒரு இடம் அப்படிதான் வந்து எதிர்பார்த்தாங்க. அப்படிதான் அவரும் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க பிஃபோர் கமிங் டு த பவர். இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணாங்க. பெண்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல, நாங்க வந்தோம் அதை மாத்துவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் சொல்ல முடியாது. இப்போ வெரி சாரி டு யூஸ் சின்ன ஒரு பெரிய ஒரு கேவலமான இன்சிடென்ட். இந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு பொறுக்கினால வந்து பண்ண ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு மேஜர் ஒரு எரப்ஷன் வந்து சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் இது என்ன நடந்தது, இது வந்து தெளிவா வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு பெருசாலாம் சொல்ல முடியாது, நான் சின்னதா வந்து சொல்லிடுறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து உள்ள ஒரு ஸ்பெசிபிக் பிளாக்ல வந்து ஒரு லவ்வர்ஸோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் இன்டிமேசி அக்கார்டிங் டு திஸ் எஃப்ஐஆர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு இன்டிமேட் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ரொம்ப க்ளோஸா இருந்ததால வந்து அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து அந்த வீடியோ காமிச்சு, நீ வந்து நான் என்ன சொல்றேனோ அது பண்ணாதான் நான் அந்த வீடியோ வந்து யாருக்கும் ரிலீஸும் பண்ண மாட்டேன், இல்லைனா போயிட்டு நான் ஒரு சார் இருக்கிற ப்ரொஃபஸர் கிட்ட எல்லாம் காமிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு வந்து மிரட்டி அந்த பையனை அடிச்சு ஓட விட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நீ இந்த விஷயங்கள் வெளியில சொன்னா உனக்கு தான் ஆபத்து, என்கிட்ட வீடியோ இருக்கு அப்படி சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கோம். இந்த பொண்ணு மாதிரி பல பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அதே இடத்துலயே சரி இல்லை வெளியிலயும் சரி நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொறிக்கையோட வீடியோல இந்த மொபைல் போன்ல பார்த்தா அதெல்லாம் இருந்திருக்கு. வீடியோ நிறைய வீடியோகள் இருந்தது. ஸோ இந்த பொறுக்கிக்கு என்ன ஆகுனா, காலையில வந்து டிஎம்கே கேடரா வந்து போயிட்டு உதவி செய்வானா, மதியம் வந்து இந்த மாதிரி பிரியாணி, மத்தியானம் சாயந்தரம் வந்து பிரியாணி செஞ்சு பிசினஸ் மாதிரி பண்ணுவோம் போல. அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறது, இந்த பொறுக்கித்தனம் பண்றது, பெண்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது, ஓட விட்டு என்னென்னமோ பண்றது அப்படிலாம் வந்து இந்த ஞானசேகர்ன்ற பொறுக்கி வந்து பண்ணிருக்கான். ரவுடிசம் இருக்கும், ரவுடிசம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் ரவுடிசம் இருக்கும், கேங் அஃபேர் இருக்கும், கேங் வார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்ட்டிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பெண்ணை வந்து ஒரு கொச்சப்படுத்தி அதை வந்து வெளிப்படுத்தி, அது ஒரு அந்த பெண் வந்து மன மன வருத்தத்தோட ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டத்தோட இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நினைச்சு மனசுலயே வச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லி, சரி நம்ம வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ண இடத்துல வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணி, இதுதான் வந்து கொடுமை. அந்த எஃப்ஐஆர்ல வந்து என்ன இன்சிடென்ட் என்ன பண்ணா எல்லாத்தையும் எழுத வச்சு, இன்க்ளூடிங் நீங்க எப்படி இருந்தீங்க, அந்த பொண்ணு வந்து எப்படி இருந்தது, என்ன பண்ணிச்சு அந்த பாய் ஃப்ரெண்டோட, அதையும் எழுத வச்சு, அதை வந்து வீடியோ எடுத்தாங்க அப்படியும் எழுத வச்சு எல்லாத்தையும், ஏன்னா எஃப்ஐஆர்ல வந்து ஒரு மாதிரி இந்த ரிப்போர்ட் எழுத சொன்னாங்க, அது என்ன நடந்தது எழுத சொன்னாங்க, அந்த பொண்ணு எல்லாத்தையும் எழுத சொல்லிடுவாங்க. அந்த எஃப்ஐஆர் படிச்சா வந்து அந்த பொண்ணு தான் வந்து மேஜரா தப்பு பண்ண மாதிரி வந்து தோணுது. ஸோ அந்த எஃப்ஐஆர்ல இருக்க அந்த பொண்ணு பேரையும் ரிலீஸ் பண்ணி,
கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வந்து டேமேஜும் பண்ணியாச்சு ஃபுல்லா. அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரிய வச்சு என்ன பண்றது. அப்புறம் இது ஒரு இனிமே எவனாச்சும் எஃப்ஐஆர் பண்ண வருவான், எஃப்ஐஆர் கொடுக்க வருவான். எஃப்ஐஆர் கொடுக்க வந்து என்ன ஆக போகுது, அவங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட யாரும் வர மாட்டாங்க. ஸோ இவன் வந்து ஞானசேகரம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் தம்பி தான் அது ஒரு தான் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி அண்ணன்கிட்டே நம்ம ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவன் பிடிச்சிட்டு போனவனா திருப்பி விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிடிச்சிருக்கான். சரி இன்னொருத்தர் வேற யாராச்சும் இங்கே மேஜரா போயிடுது போது அதுக்குள்ள இந்த பொறுக்கியை பிடிச்சி உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ள போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் வந்து கிளியரா வந்து ஒரு பண்ற கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபுல்லா ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா பல விஷயங்கள் வந்து பல நாளா வந்து நிறைய கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். ஸோ இது வந்து இவனுக்கு வந்து புதுசு கிடையாது அப்படின்னு சொல்ற ஆள் வந்து ஏன் எத்தனை கேஸ்ல இன்வால்வ் ஆகணும், இன்னும் வெளியிலேயே விட்டுருக்கணும். அவனை பிடிச்சி உள்ள போட்டு பெரிய மேஜரா ஒரு ஒரு தண்டனை கொடுக்க வச்சிருக்கலாம்ல, அதையும் பண்ணல. ஸோ ஒரு சில வீடியோ சில இது பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கால் கட்டி படுத்து கிடக்குற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தாலே வந்து சும்மா நடிப்பு மாதிரி தான் தெரியுது, எதுவுமே உண்மை மாதிரி தெரியல. பல போராட்ட அதாவது ஆப்போசிட் கவர்மெண்ட்ல இருக்க இவரு சரி, எடப்பாடி சரி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சரி, அப்புறம் நம்ம தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜயும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதர் சீமான் அவரும் சரி, எல்லாரும் வந்து இதுக்கு வந்து பேச்சு கொடுக்கணும், இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவரால் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ மூடிட்டு இருக்க அப்படின்னு தான். ஏன்னா இப்ப பேசின பேச்சு வந்து இப்ப வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து பேசாம மூடிட்டு இது வந்து எங்க கட்சியாலே இல்லை அப்படின்னு வந்து இப்ப வந்து சாதிக்கிறாங்க. எஸ்பெஷலி எல்லாருமே நிறைய ஐடி விங் ஆஃப் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பாருங்க பிக்சர், இந்த பையன் வந்து டிஎம்கே ஆள் தான், இவன் வந்து டிஎம்கே ஆளே இல்லைன்றாங்க. அந்த டிஎம்கே வந்து எப்படியோ சப்போர்ட் வந்து கிடைச்சி திருப்பி வெளியில வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்லயே வந்து என்ன பண்ணிருக்கான், ஒரு ஃபோன் கால்ல வந்து சார் 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 நீங்க இந்த மாதிரி எங்க சாருக்கும் இது எனக்கு பண்ண மாதிரி நீ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல அந்த பொண்ணுகிட்ட. அப்ப யாருக்கிட்டயும் வந்து அந்த போன்லயும் பேசியிருக்கோம், இந்த மாதிரி சார் இருக்கு பாருங்க சார் அப்படி சொல்லி. ஸோ அது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அப்போ அது வந்து ஒரு பெரிய மேஜர் டாக்காக இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த சாரு, யார் அந்த காரு அப்படின்னு சொல்லி. வச்சிருக்க காரும் அந்த வச்சிருக்க கார்லயும் ஒரு ஒரு டிஎம்கே பிளாக போட்டு அதான் வச்சு ஒரு போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றது தெரியல. பட் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் வந்து நான் சொல்றது வந்து வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் கப்சப்புன்னு அப்படியே முன்னிக்கிறோம். ஸோ இது எத்தனை நாள் பேச போறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று வரும், அது வரும்போது அப்படியே வந்து அமைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஜனவரியில பேசிட்டு இருக்காங்க, டிசம்பர் எண்டில் நடந்த இந்த இன்சிடென்ட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 10 நாள்ல பாருங்க வேற ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வரும், அதை வச்சு இதை வந்து அப்படியே அமைக்கிறாங்க. அதே போல டிசம்பர்ல இன்னொரு மேஜரா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆசாத், சிரியானோட பிரசிடென்ட் அசாத் அந்த கவர்மெண்ட் வந்து நீக்கப்பட்டது நன்மைன்னு தெரியல, கெட்டதுன்னு தெரியல. பட் நீக்கப்பட்டது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் செலிப்ரேஷன் மாதிரி வந்து சில பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லா கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ப்ரோ கவர்மெண்ட் குரூப் ஒன்று இருக்கும், ஆன்டி கவர்மெண்ட் குரூப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயங்கள் வந்து இது வந்து நடக்குது. எல்லாத்துலயுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி இவங்க வந்து ஓகே அசாத் கவர்மெண்ட் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராபப்ளி அவங்க டிசைட் பண்ணி இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் இன்டர்நேஷனல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒரு சைட்ல தான் ஏர் ஸ்ட்ரைக் நடக்குது, பாகிஸ்தான் தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. பட் ஆப்கானிஸ்தான் அவங்களோட மிசைல்ஸ்லாம் வந்து மிசைல்னு சொல்ல முடியாது, ஒரு ஜென்ரல் ஒரு அட்டாக், நார்மல் அட்டாக் வந்து பண்றாங்க. பட் இது வந்து எப்படி ஈரான்ல போய் உள்ள போயிட்டு
பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்களோ, சில இடத்த வந்து அடிச்சாங்களோ, இந்த மாதிரி அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறது பலூச் கவர்மெண்ட், பலூச் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி அடிச்சாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த தாலிபான் குரூப்போட அந்த பாகிஸ்தான் தாலிபான் அவங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்கிறதால அது போய் அவங்களோட பேஸை போய் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து தாலிபான் வந்து ரிட்டாலியேட் பண்ண போறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய வாரா போகும்போதான் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையனுக்கே வந்து ஒரு ஆசைதான், நான் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன வந்து சின்ன வயசுல ஆசைப்பட்டனோ அதை வந்து அவன் அச்சீவ் பண்ணிட்டான். வெரி நைஸ் டு see that. அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த மாசம் மேஜர் திங்கா நம்ம வந்து பார்க்க போடுறோம். போக பார்ப்போம். வந்து ஒரு மாசமா பார்ப்போமா, இல்லை வாரமா பார்ப்போமா, இல்லை 2 வாரத்துக்கு முன்னா பார்ப்போமா, நம்ம போதான் தெரியும். Until then, this is Professor signing off. Take care.